மன் அஹ்தத் ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கக்கூடிய எல்லாம் ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்பட வேண்டியது. இப்போ நம்ம கேள்வி, நீங்கள் தௌஹீதின் பெயரால், குர்ஆன் ஹதீஸின் பெயரால், ஏகத்துவத்தின் பெயரால் இயக்கங்கள் வைத்து நடத்துகிறீர்கள். ஜம்ஐயத்து அஹ்லில் குர்ஆனி வல் ஹதீஸ் ஜாக் என்கிற அமைப்போ, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற டிஎன்டிஜே என்கிற அமைப்போ, நேஷனல் தௌஹீத் ஃபெடரேஷன் என்கிற என்டிஎஃப் அமைப்போ, ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் என்கிற ஒய்எம்ஜே அமைப்போ, இந்த எல்லா அமைப்புகளும் மார்க்கத்தின் பெயரால் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த பேர்லேயே இருக்குது, நாங்கள் எல்லாம் தௌஹீதை போதிக்கிறோம். ஷிர்க்கு கலந்த மார்க்கத்தை சிலர் போதிக்கின்றனர். நாங்கள் தூய ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்கிறோம், அதற்கான இயக்கங்கள் நாங்கள் என்றுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். நீங்கள் அந்த கிரெடிட்டை நீங்கள் அப்படி தான் காட்டுறீங்க. மார்க்கத்தின் பெயரில் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் வஹி, அதாவது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை வேண்டும். இதை நாங்கள் மட்டும் சொல்ல, நீங்களே ஒத்துக்கூடிய விஷயந்தான். இதன் அடிப்படையில் தான் மீலாது, மௌலிது, பராத்து, மேராஜ் எல்லாத்தையுமே நீங்கள் பிதாத்துன்னு சொல்கிறீங்க. மார்க்கத்தின் பெயரை சொல்லி நீங்கள் இயக்கங்களை வைத்திருக்கிறீர்கள். மார்க்கத்தின் பெயரை சொல்லி பின்னாளில் அடிப்படை இல்லாத, ரசூல்லா காலத்திலேயோ சஹாபாக்கள் காலத்திலேயோ அடிப்படை இல்லாத ஒன்று உருவாக்குனா அது பிதாத்து. இயக்கங்களை நீங்கள் எந்த அடிப்படையில் உருவாக்கி இருக்கிறீர்கள்? அதுக்கு ஏதாவது இறை செய்தி இருக்குதா? உங்கள்கிட்ட வஹி இருக்குதா? குர்ஆன்லேயே ஹதீஸையோ இயக்கம் வைத்து நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா? கண்டனங்கள் தான் இருக்குது. மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வ கானூ ஷியான், தங்களுடைய தீனை சுக்குநூறாக பிரித்து பிளவுகளை உண்டு பண்ணி, வ கானூ ஷியான், அவர்கள் பல பிரிவுகளாக ஆகிவிட்டாலே அவர்கள் குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை, செயல்பாடுகளை எண்ணி அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள் அப்படின்னு குர்ஆனில் கண்டனம் தான் வந்திருக்கு, ஆதரவு வரலை. அப்படி வஹி செய்திகளும் இயக்கங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா? இருக்குதுன்னா இயக்கங்களை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன இறை செய்தி, குர்ஆன் வசனம் இருக்குது? அல்லது ஹதீஸ் ஏதாவது இருக்குதா? எவர் ஒருவர் இப்படி இயக்கம் வைத்து நடத்துகிறாரோ அப்படி ஏதாவது ஹதீஸ் இருக்கா? ஹதீஸ் இருந்தால் கொண்டு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் தௌஹீதை போதிப்பதற்காக வேண்டி ஏதாவது இயக்கம் வச்சு நடத்தினாங்களா? அப்படி என்னென்ன இயக்கம் இருந்தது? அல்லது நபியவர்கள் காலத்தில் சஹாபாக்கள் யாராவது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோ, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோ அல்லது வேற யாராவது ஒரு சஹாபிகளோ இயக்கம் வச்சு நடத்தினாங்களா? அந்த இயக்கங்களை ரசூல்லா அனுமதிச்சாங்களா? அதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கிறதா? சரி, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, ஹைருல் குரூன் என்று சொல்லப்படக்கூடிய தாபியன்களுடைய காலகட்டத்திலேயோ தபா தாபியன்களுடைய காலகட்டத்திலேயோ அப்படி ஏதாவது தௌஹீதை போதிப்பதற்கு, தௌஹீதுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, இஸ்லாத்தின் முதுகெலும்பு தௌஹீதுன்னு சொல்கிறீங்க, அந்த முதுகெலும்பான தௌஹீதை போதிக்க வேறு ஏதாவது இயக்கங்கள் இருந்ததா? என்ன இயக்கங்கள் இருந்தது? சஹாபாக்களோ ஹைருல் குரூனில் உள்ளவங்களோ யாராவது, புகாரி இமாம் ஏதாவது இயக்கத்தில் தலைவராகவோ உறுப்பினராகவோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய தணிக்கை குழு, மேலாண்மை குழு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழுவில் உறுப்பினராகவோ தலைவராகவோ பொருளாளராகவோ செயலராகவோ இருந்திருக்கிறாங்களா? வேறு ஏதாவது சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்களா? நீங்கள் சித்தாவுன்னு சொல்லக்கூடிய திருமிதி இமாமோ, நசை இமாமோ, முஸ்லீம் இமாமோ, புகாரி இமாமோ யாராவது இருந்திருக்காங்களா? இயக்கங்கள் இருந்ததா ஹைருல் குரூன்? இதெல்லாம் நீங்கள் மீலாது மௌலிதை ஒட்டு கேட்கக்கூடிய கேள்விகள். ஞாபகம் இருக்கா? சஹாபாக்கள் விட இஷ்கு முஹப்பத்து உள்ளவங்க யாராவது இருக்கிறாங்களா? தாபியன்களை விட இஷ்கு முஹப்பத்து உள்ளவங்க யாராவது இருக்கிறாங்களா ரசூல்லா மேலே? அப்படின்னா அவங்க மீலாது நடத்தியிருப்பாங்கல்ல, மௌலிது ஓதியிருப்பாங்கல்ல. அப்படி சஹாபாக்கள் ஏதாவது மீலாது கொண்டாடி இருக்காங்களா? ஆதாரம் கொடுங்க. ஹைருல் குரூனில் யாராவது கொண்டாடி இருக்காங்களா? ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறீங்களே. நான் கேட்குறேன் திருப்பி, தௌஹீதை போதிப்பதற்கு சஹாபாக்களை விட நீங்கள் மிஞ்சிட்டீங்களா? தாபியன்களை விட நீங்கள் மிஞ்சிட்டீங்களா? ரசூலுல்லாவோட நீங்கள் மிஞ்சிட்டீங்களா? அப்போ தௌஹீதை போதிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வச்சுருந்த இயக்கம் என்ன? அல்லது சஹாபாக்கள் வச்சு நடத்தின இயக்கம் என்ன? அல்லது தாபியன்கள் வச்சு நடத்தின இயக்கம் என்ன? புகாரி இமாம், முஸ்லீம் இமாம் போன்ற பெரும் இமாம்கள் நடத்தின இயக்கம் என்ன? தௌஹீதை போதிப்பதற்கு என்ன இயக்கம் இவர்கள்லாம் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை நீங்கள் சொல்லணும். குறைஞ்சது அவங்க உறுப்பினராக இருந்தாங்க இந்த இயக்கத்தில். நீங்கள் சொல்கிறீங்களே, சரி, ஜாக்கு டிஎன்டிஜே அமைப்பு, ரசூல்லா காலத்தில் ஜாக் அமைப்பு இருந்ததா? டிஎன்டிஜே நான் கேட்குறது ஏதோ இயக்கங்கள் அப்படின்னு கேட்கல, மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் உண்டாக்கியிருக்கீங்களே இயக்கங்களுக்குள்ள செயல்பாடுகள் இருக்கு, நான் அதை கேட்கல. இயக்கங்கள் வைத்து நடத்துவதற்கு அனுமதி இருக்கா?
நான் சொன்னது கண்டனம் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் காமிச்சேன். சஹாபாக்கள் காலத்திலோ தௌஹீது தாபீன்களுக்கு ஹைருல் குரூன்லேயோ யாராவது எந்தெந்த இயக்கத்துக்கு யார் யார் என்னென்ன கொடி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி கொடி வச்சுருக்கீங்களோ ஒவ்வொருத்தரும், சரி கொடியை கூட நீங்கள் வந்து மார்க்கத்தின் பேரில் வைக்கலன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. நாங்கள் சில பேரெல்லாம் பேசுகிறோம், கொடியை யாராவது உட்காரதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து கீழே விரித்து உட்காரது கொடுத்துருவோம், ரைட்டு ஓகே, அது கூட மார்க்கத்தின் பேரில் செய்கிறேன். இயக்கங்களை மார்க்கத்தின் பேரில் தானே நீங்கள் வச்சுருக்கீங்க.